இயக்குனர் எங்களுடைய அழைப்பை ஏற்று படத்தை வந்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. படம் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய அனைவரோட ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். வேற சார் சொல்லுங்க, கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு எங்கள் படம், அதாவது ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மீடியா ஃபேமிலி, நீங்கள் எப்பயும் போல் எங்களோட படத்துக்கு இன்னும் ஜாஸ்தியான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனாலும் டுமாரோ 21 லாந்தார் இஸ் ரிலீசிங். ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. இல்லை, படத்துக்கு வந்து ஒரு யூனிக்கான டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசனை பண்ணோம். அவ்வளோதான். படத்துக்கு ரொம்ப ஆஃப்டாக இருக்கிற மாதிரி படத்துலேருந்தே எடுக்க வேண்டாம் ஒரு டைட்டில் சொல்லிட்டு ஒரு யூனிக்கான டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி படம் வந்து 99% வந்து இருட்டிலே நடக்கிறது, அதாவது இரவில் நடக்கிறதுனால இரவுக்கு சம்மந்தப்பட்ட லாந்தர்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆடியன்ஸை ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் வச்சிருக்கலாம் அந்த ஹீரோ இருக்கும்போது இன்னொரு ஹீரோக்கும் சரி, இன்னொரு ஆக்டருக்கும் சரி, ஒரு சாங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்படி நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படத்தில் வந்து 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ளதான் கதை போகுதுன்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு டயலாக்ல இதுலேயே போக வேண்டாம். ஒரு சாங்கில் ஒரு 2 குடும்பம், ஒருத்தர் வந்து டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க, இன்னொருத்தர் டியூட்டி கிளம்புறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற 2 அவங்களுடைய மனைவரும் அவங்களை எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்கன்னு ஒரு சாங்காக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு கன்வின்ஷனாக தான் இருந்துச்சு. ஓகே, ரைட்டு, ஒரு சாங்லேயே நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி சார், இப்போ ஒரு வில்லன் வந்து ரோட்ல போறாங்க, போலீஸ்காரன் 5 பேர் இருக்காங்க, 5 பேரையும் அடிச்சு போட்ட அளவுக்கு அது நோய் இல்லை, அந்த நோயினோட தன்மையை தான் வந்து அவர் சொல்றாரு. அதாவது எல்லாம் மீறி போச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வைத்தியம்னு ஒரு டாக்டர் சொல்ல காரணமே என்னன்னா, அந்த டைம்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அவங்க எத்தனை பேர் அடிக்கலாம், 2 அப்பா அம்மாவை கொன்னதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாம அவர்களுடைய அந்த குற்றவுணர்ச்சி கூட இல்லாமல் சுற்றுற ஒரு கேரக்டராக தான் நம்ம வந்து காட்டோம். அந்த அளவுக்கு ஒரு வன்முறை நிறைஞ்ச ஒருனால அது ஒரு 6 போலீஸ் வந்து 8 போலீஸ் அடிப்பாங்க அப்படிங்கிறத அந்த டாக்டர் சொல்ற 2வது தடவை வந்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். தமிழ்நாடு போலீஸ் அவ்வளோ ஒரு இதுவா பண்ணிருக்கீங்க சார். ஏன்னா அத்தனை பேர் போலீஸ் இருந்தும் ஒரு உயிரையும் சரி, அவங்க வந்து நட் ரோட்ல போறாங்க, ஒரு பப்ளிக் ரோட்ல போறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போலீஸே வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அது எப்படி சரி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இல்ல, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல வந்து போலீஸ் நிறைய வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சரியான காவல்துறை கிடையாது, சரியான பாதுகாப்பு கிடையாது. நீங்க படம் அது மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல, இப்ப நேத்து கூட திருச்சியில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வெட்டிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. யாரையும் குற்றம் சொல்ற இதெல்லாம் இல்லை, அதுக்கான ரீசன் நம்ம சொல்லியிருக்கோம். சிட்டியில பாதுகாப்புக்கு போலீஸ் கம்மியா இருக்கு, எல்லாமே பிஎம்முடைய இதுக்காக போயிட்டாங்க, டீம் ரொம்ப கம்மியா இருக்குங்கிற விஷயத்த நம்ம முதல்ல தெளிவுபடுத்திட்டோம். 2வது, கதை நடக்கக்கூடிய டைம் வந்து மழை பெஞ்சு நின்றுட்டு இருக்கிறதுனால ஜனங்க யாரும் வெளியே இல்லைங்கிறதையும் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது அது சாத்தியம் தானே. அப்ப போலீஸ் அவரே கேட்குறாரு, ஏன் அவங்க டீமை கூப்பிட்டுக்கலாம் போது இல்லை சார் அவங்களாம் வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற டீம் வச்சு தான் பார்க்கணுங்கிறத நம்ம சொல்றோம். அது ரொம்ப ஓவரால் லாஜிக் பார்த்தோம்னா படம் பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை சொல்லியிருக்கேன். என்ன பிரச்சனை, ஏன் போலீஸ் இல்லை, ஏன் ஜனங்க ரோட்ல இல்லை, அதுக்கு வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு, அதையும் நம்ம சீன்ல காட்டுறோம். இதுக்கு மேலேயும் ஏன் ரோட்ல ஜனங்க இல்லை, ஏன் போலீஸ் இல்லைன்னு கேட்டா சரி சார், வில்லனுக்கும் அது மாதிரி கொடுத்துருக்கீங்க ஒரு நோய் பிரச்சனை, அதே மாதிரி ஹீரோயினுக்கும் அது மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லிட்டு ஏன் சார் அது மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணுங்க? இல்லை, அதாவது என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒரு நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்ணா இருந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களால தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில ஒரு சிட்டியில ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி 2 ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சிருந்தோம். இவங்களுக்கு வந்து அது பிறவியா இருக்குது ஹீரோயினுக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த வில்லனுக்கு வந்து அப்படி கிடையாது. அது திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை அதிகப்படிக்கும் மறுபடியும் நார்மலா இருந்தால் ஒண்ணுமே இல்லாமல் கூட போயிடும். அதனாலதான் அவங்க நார்மலா லைஃப் ஸ்டார்ட் பண்ணி போனாலும் கூட திரும்ப ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு மறுபடியும் இங்கிலீஷ் ஆகி வருது. இவங்களுக்கு அப்படி இல்லை, இருட்டை பார்த்தாலும் பயந்தாவே மயக்கங்கிறது அவங்களுக்கு ரொட்டீனா இருக்கிற பிரச்சனை. அப்படிதான் வச்சிருக்கு. இருக்குது எல்லாத்துட்டும், வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு. இருட்டோ அல்ல மற்ற பிரச்சனையோ, ஒரு ஹைட்டை பார்த்த பயங்கிறது. வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஹைட் பயமா இருக்கும், ஒரு ஆளுக்கு கரப்பாம்பூச்சி பயமா இருக்கும். அதனால ஏன் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் வச்சிருக்கு. இதை எங்கெங்கே இருக்கிறவங்க ஒன்று கோயம்புத்தூர் இருக்காங்க, இன்னொரு புதுக்கோட்டையில் இருக்காங்க, பட்டுக்கோட்டையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி, ஆனால் வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான்.
சரி சார், அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து போலீஸ் சொல்லுவாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கிளாஸ் மிஸ்ஸா போச்சு சொல்லிட்டு, அது மாதிரி ஏதாவது உண்மை சம்பந்தமான ஒரு படத்தை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். படத்திலே வந்து போலீஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூஸாக போச்சு அப்படின்னா அந்த 2 வருஷங்கிறதா இவங்களோட பிளாஸ்பேக்கில் நடந்த அப்பா அம்மாவை கொண்ட நியூஸு. அப்பா அம்மாவை கொண்டது கூட உணராத ஒரு பொண்ணு. அந்த நியூஸ் ஏன் அந்த மாதிரினா அந்த நோயோட தன்மை அப்படிங்கிறது ஒரு இஷ்யூஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, 2வது தடவை அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது, வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத போலீஸ் வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அவரும் போலீஸாக இருந்திருக்காரு, நடந்திருக்கு சார் இவருக்கு ஹீரோக்கு சொல்கிறாரு. அவ்வளோதான். அவர் பொள்ளாச்சியில் ஷூட்டில் இருக்காரு, ஏதோ வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதனால அங்கே இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் ஷூட்டில் இருக்க. அஞ்சாமி படம் ரிலீஸ் ஆனப்போ அவர் எங்கள் வீட்டை வந்துட்டார், எங்கள் இன்டர்வியூக்கு வந்துட்டார். சரி, அவர் இருக்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. நாளைக்கு அங்கே போகிறாரு. நான் திருப்பூர் பக்கங்கிறதுனால பொள்ளாச்சியிலேருந்து ஏதோ தேட்டர் விசிட் மாதிரி போகிறேங்க. வரக்கூடாதுன்னு இல்லை, நிறைய ஒரு பெரிய டீமோட போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீட்டுல நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, நிறைய பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைச்சிருக்கு? ஏன்னா ஏற்கனவே போன படம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஸோ வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீ-ரிலீஸ் படம் போகுது, சரிங்களா? எத்தனை படம் தேட்டர் கொடுத்துருக்காங்க? தேட்டர் வந்து ஒரு 100 தேட்டருக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒரு நம்பிக்கை என்னன்னா படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஷோஸ் ஏதாவது இங்கிலீஷ் கிடைக்கும், தேட்டர் இங்கிலீஷ் பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கை தான். 2வது நல்லா ஓடக்கூடிய படங்களை எடுத்துகிட்டு எங்கள் படத்தை போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லை. அதனால் நல்ல ஓடுற படம் அப்படியே ஓடட்டும், எங்களுக்கு கிடைச்ச தேட்டரும் நாங்கள் ஓட்டிக்கிறோம். பிடிச்சிருந்தா தேட்டர் மறுபடியும் கொடுப்பாங்க, ஷோஸ் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை. தேங்க்யூ.